தாவேக்கா ஆட்சி அமைந்து 40 நாள் மேல ஆயிடுச்சு. ஸோ இந்த 40 நாள்ல என்ன சாதனை பண்ணியிருக்கான்ட்டு சிஎம் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசினாரு. இப்போ 40 நாள் அவர் சட்டமன்றத்தில் சாதனையை பத்தி பேசினாரு. இன்னும் சில மக்கள் என்ன பேசுறாங்கன்னா சோதனையை பத்தி சொல்றாங்க. ஸோ அப்ப 40 நாள் அவர் சாதனை பண்ணாரா சோதனை பண்ணாரா அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், வாய்மை அரசியல் அறிவோம். கருணாநிதி என்னும் நான், ஜே ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், சி ஜோசப் விஜய் என்னும் நான். தாவேக்கா அப்படி என்ன சோதனை பண்ணிச்சு சொல்லுங்க. ஒரே சோதனை காலமா இருக்கு. என்ன சோதனை பண்ணிட்டாங்க அதை நம்ம பார்க்க போறோம். இப்போ முதல்வர்களோட பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்தது. அந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் தொண்டர்கள் மத்தியில் நடந்தா வரவேற்கத்தக்க வேண்டியது, ரசிகர்கள் மத்தியில் நடந்தா வரவேற்கத்தக்க வேண்டியது. இதுக்கு முன்னாடி எல்லா தலைவர்கள் வந்து பிறந்தநாள்லாம் கொண்டாடப்பட்டது. எப்படின்னா ஸோ எல்லாருமே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த தெருவில் வந்துருவாங்க. அந்த ஊரில் அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஸோ எல்லாரும் வர போகிறவங்களாம் வந்து ஸ்வீட் கொடுப்பாங்க. இதெல்லாம் நடந்தது. இவரோட ஆட்சியில் இப்போ பிறந்த இவருக்கு வந்திருக்குது. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு வந்து வெயிட் பண்ணி 4 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளாம் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு கொடுக்குறாங்க. ரைட், ஒரு பக்கம் அது ஓகே, ஏற்றுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், பள்ளிக்கூடத்தில் போயிட்டு அவருடைய முகத்தை வரையறக்காண்டி 4 மணி நேரம் குழந்தைங்களை வெயில நிப்பாட்டியிருக்காங்க. அப்போ 4 மணி நேரம் குழந்தைகளை வெயில நிப்பாட்டணும் ஒரு அவசியம் கிடையாது. அப்படி உங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடணும் அவசியம் கிடையாது. அது தவறான விஷயம் இல்லை. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், தாவேக்கா நிர்வாகிகள் ஸ்கூலுக்குள்ள போயிட்டு பள்ளிக்கூடத்தில் போயிட்டு என்ன பண்றாங்க, ரீல்ஸ் எடுக்கிறாங்க. இது அவர் முதலமைச்சர் போட்டோ வச்சுட்டு இது யார் தெரியுதா, இது யார் தெரியுதா, விஜய் அங்கிள். அப்ப பள்ளிக்கூடத்துக்குள்ள எந்த ஒரு அரசியல் கட்சியினரும் உள்ள போகக்கூடாது, தேவையில்லாம போகக்கூடாது. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல விழா எடுக்கிறாங்க. அந்த விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சி நடக்கும். அந்த கலை நிகழ்ச்சியில என்ன வந்து பாடல் ஒலிக்கணும் அப்படின்றத அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இது பண்ணி தான் பண்ணுவாங்க. எந்த தேவையில்லாத ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய பாடல்கள் ஒழிக்கப்படக்கூடாது அப்படின்றதான் எல்லாமே இது வரைக்கும் நடந்துருது. இப்போ என்ன நடந்ததுன்னா, ஒரு அமைச்சர் அவர் என்ன பண்ணாரு, வாடி வாடி லேடி கைப்படாத சீரின்ற சாங்கை போட்டு அவரு சேர்ந்து ஆடுறாரு. இன்னொரு பக்கம் ஜாலிலானா ஜிம்காலான்னு ஆடுறாங்க. அப்ப ஸ்கூல்ல போய் இதை பண்ணீங்கன்னா அப்ப ஸ்கூல் பிள்ளைகள் எப்படி படிப்பாங்க? ஏன்னா குழந்தைங்களை பொறுத்தளவு நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் 10வது படிக்கும் போது 12வது படிக்கும் போது நம்ம படித்த காலத்தில் வந்து டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க, கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்தது, ரைட். ஆனால் நீங்கள் என்னடான்னா ஸ்கூலில் போயிட்டு வாடி வாடி லேடி கைப்படாத சீரி பாட்டை பாடி மினிஸ்டர் ஆடினார்னா கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் வந்து குழந்தைங்களை ஆசைப்பட்டு அதெல்லாம் ரைட், ஓகே. இது வரைக்கும் நடந்த விழாவில் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலைச்சி பண்ணுவாங்க. மினிஸ்டரோ இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்எல்ஏ போயிட்டு உட்காந்துட்டு ஒரு விருந்தினராக உட்காந்துட்டு வந்துருவாங்க. ஸோ அதுதான் நடந்துட்டு இருந்து, வேற எதுவுமே நடக்கல. அதே மாதிரி ஸ்கூல் ஃபுல்லாக வந்து கட்சி கொடி. இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து சுதந்திரம் அடைந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 ஆண்டுகள் ஆச்சு. இது வரைக்கும் எந்த ஸ்கூல்லையும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி கொடி கட்டதே கிடையாது. முதல் முறையா கட்சி கொடியை பள்ளிக்கூடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கான கட்டியிருக்காங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய தவறான விஷயம். ஸோ காலேஜ் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு மாணவர் அணி இருந்தது, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்தது. இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நடந்தது. எலெக்ஷன் பேனே பண்ணிட்டாங்க. ஏன்னா அதனால நிறைய பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லி எலெக்ஷன் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ மாணவர் தலைவர் யாரு அப்படின்றதெல்லாம் பெரிய இஷ்யூலாம் நடந்தது. இப்போ அதே பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் போய் உங்கள் கட்சியை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ குழந்தைகள் என்ன நினைப்பாங்க, குழந்தைகள் பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க, அப்போ குழந்தைகளோட படிப்பு என்ன ஆகும்? அப்போ குழந்தைகள் நாட்டை வந்து சினிமா மேலே தான் ஜென்ரலாகவே நம்ம குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு டிவியில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் விஜய் அங்கிள் பிடிக்கும், அஜித் அங்கிள் பிடிக்கும், இப்படி தான் இருப்பாங்க, சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து அங்கே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ போயிட்டு என்ன பண்ணாங்க, ஸ்கூல் வகுப்பறையில் வந்து சிஎம் ஃபோட்டோ வைக்கிறாங்க. அது தேவையில்லாது. ஹெச்எம் ரூம்ல இருக்கும், அரசு அலுவலகங்கள் இருக்கும். ஆனால் வகுப்பறையில் வைக்கணும் அவசியம் கிடையாது. இது வரைக்கும் வச்சது கிடையாது. இந்த சிஎம் ஃபோட்டோ இது வரைக்கும் வச்சதே கிடையாது. ஸோ நீங்கள் இது வைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து தவறான ஒரு கற்பித்தலை கொண்டு போகிற மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்துக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் அந்த போர்டை மறைக்கிற மாதிரி கட் அவுட் வச்சிருக்காங்க தாவேக்காவினர். அது எவ்வளோ பெரிய தவறான விஷயம். அப்போ என்னென்ன காவல் நிலையத்தில் போயிட்டு உங்களுக்கு கட்சியினர் பேனர் வைக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு பயம் தான் அர்த்தம். அப்போ காவல் நிலையத்தில் இப்போ என்ன பண்ணுவாங்க, ஸோ அப்படி ரைட் ஓகே என்ன பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி திமுகவினர் இல்லை அதிமுக செஞ்ச அட்டாக்ஸ் தானே இவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க, அவங்க செஞ்ச எந்த விதமான தப்பு நாங்கள் செய்ய மாட்டோம், மக்களுக்கு உறுதுணையா இருப்போம், நண்பர்களா இருப்போம், அப்படிதான் நீங்க சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. ஆனா இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும், அது மிக தவறா வந்து போய் முடிஞ்சிடும். சிஎம் சார் என்ன பண்றாரு, எங்கப்பா உங்க அப்பாவை காரணம் கேட்கிறாரு. ஸோ அவர் வந்து நக்கல் வந்து எனக்கு பண்ண தெரியும் சொல்றாரு. ரைட் ஓகே, பண்ண தெரியும். இதை பொது வெளியில பண்ணிருக்கணும், சட்டமன்றத்தில் பண்ணக்கூடாது. சட்டமன்றத்தில் ஒரு மாண்பு இருக்கு. இன்னும் முக்கியமான சொல்ல போனீங்கன்னா ஒரு விஷயம், காமராஜர் அவர்கள் தோத்துட்டார். அப்போ அண்ணா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்ச அண்ணா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு வந்து எந்த விதமான விழா கொண்டாட்டம் வைக்கக்கூடாது. காமராஜர் தோத்துக்கு சீனிவாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர் வந்து தோற்கடிச்சிருக்காரு, எந்த விதமான விழா கொண்டாட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு.
ஸோ அப்ப இப்படி ஏன்னா காமராஜர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர். ஸோ அவர் தோற்கடிச்சதை நம்ம கொண்டாடக்கூடாது. அவர் உண்மையிலே அவர் என்ன சொல்லிக்காருன்னா, எனக்கு நீ வெற்றி பெற்றது எனக்கு சந்தோஷம் கிடையாதுப்பா, உண்மையிலே வருத்தம் தான். ஐயா காமராஜர் அவர்களுக்கு வெற்றி பெற்றாருன்னா நிறைய சப்போர்ட்டிவா இருந்திருக்கும், நிறைய அறிவுகள் நமக்கு கிடைச்சிருக்கும். அவர் மிகப்பெரிய ஒரு தலைவர். ஸோ அப்போ அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் வந்து அரசியலில் படிச்சிருக்காரு. ஸோ அவருக்குன்னு அதுக்கு ஒரு அறிவு இருக்கும், அவருக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது அவர் தோற்கடிச்சிட்டு தோர்த்துட்டாரு, ரைட், ஓகே. அது வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம். வேற அண்ணா தோத்தாரு, ஜெயலலிதாமா தோத்தாங்க, ஸ்டாலின் ஐயாவும் தோத்துருக்காரு. ஸோ நாளைக்கு இது உங்களுக்கு நடக்கலாம்ல. ஸோ வெற்றி தோல்வி அரசியல சகஜம் சார். வெற்றி தோல்வி வந்து அரசியல சகஜமான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நீங்க வந்து கிண்டல் பண்றதும், இந்த பள்ளிகளில் போயிட்டு இந்த மாதிரி பண்ற இந்த சேட்டைகள்லாம் வந்து பாத்தீங்கல்ல, உங்களோட கட்சிக்காரங்கள் இது நாளைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து முடியும். உங்க கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்றதுக்கு வேற யாருமே வேண்டாம், உங்க ஆட்களே போகிற அளவுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்குது. அப்ப இதை வந்து நீங்க கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து சிஎம் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்கணும்னா, அவங்களோட கட்சிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா வந்து உத்தரவு போடணும். தேவையில்லாம தாவாக்கினர் எந்த விதமான இதெல்லாம் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி நீங்க நேற்று வந்து பஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூலாக்கு போயிருக்கீங்க. சரி, வந்து பஸ் வந்து 300 பஸ் வந்து வந்திருக்குது. ஸோ அது வந்து திருப்பூலாக்கு போயிருக்கீங்க. ஸோ அதுவே ரொம்ப நாளாக வந்து பார்த்தா பெண்டிங் ஆகிட்டு இப்போ தான் வந்து கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு வந்து அன்புமணி அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அன்புமணி அவர்கள் ஏன்னா 3 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 300 பஸ் வந்து கிளாம்பாக்கத்துல இருக்குது. அந்த பஸ் டிரைவர் கண்டக்டர் எல்லாமே அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து திறப்புலா இங்கே வந்து ஒரு இடத்துல நடக்கும், மற்ற ஒவ்வொரு ஊர்லயும் அந்த எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா திறந்து விடுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வல் நடந்துட்டு இருந்தது. இப்போ நீங்க இது பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகே, அது நீங்க இப்போ ஆட்சி அமர்ந்திருக்கீங்க, ஒரு முறையா பண்றீங்க, ரைட், ஓகே. அதை நீங்க ரீல்ஸ் எடுத்துட்டு நீங்க வந்து பஸ்ல வந்து நீங்க பிரயாணம் பண்றீங்க, ரைட், ஓகே. அந்த பஸ்ல பிரயாணம் பண்ணும் போகும்போது பீச் ரோடு கிட்ட வந்து 15-16 நிமிஷம் வந்து ஸ்டாப் பண்ணி எந்தவித வாகனங்களும் அனுமதி கிடையாது, இன்க்ளூடிங் ஆம்புலன்ஸ். ஸோ ஆம்புலன்ஸ் கொண்டு நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அப்ப ஐயா முதல்வர்களே, உங்களோட உயிரும் என்ன ஒரு வேல்யூ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற உயிர்களும். ஸோ ஆம்புலன்ஸ் நிப்பாட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரீல்ஸ் நடத்தணும் அவசியம் கிடையாது. ஸோ அதை நீங்கள் தெளிவாக வந்து, ஏன்னா அது உங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கும், உண்மைதான். பட் இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்ற ஒரு உத்தரவை இதுக்கப்புறம் நீங்கள் போட்டு உங்கள் கட்சிக்காரங்களை வந்து உத்தரவு போட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளில் ஈடுபடக்கூடாது, ஆட்சிக்கு வந்து கலக்கம் விளைக்கிற மாதிரி எந்த விதமான ஒரு நடவடிக்கைகளும் நீங்கள் இருக்கக்கூடாதுன்றத நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக மக்கள் எதற்காண்டி உங்களை தேர்ந்தெடுத்தாங்களோ அது நடைபெறும். இல்லை என்றால் கண்டிப்பா ஆட்சிகளும் மாறும், காட்சிகளும் மாறும், கட்சிகளும் மாறும். ஸோ இதை புரிந்து நீங்கள் நடந்து கொண்டால் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி தான். நன்றி, வணக்கம்.